நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாலிட்டி ஒன்லைனர் டாபிக்ல வந்து 10th ஸ்டாண்டர்டோட லெசன் 2 மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே 2 வீடியோ ஆல்ரெடி பார்த்தோம். குடியரசுத் தலைவர் பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இவங்களோட அதிகாரங்கள் என்ன, பதவிக்காலம் என்ன, அவங்க என்ன தகுதிகள் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய நாடாளுமன்றம் பத்தி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்திய நாடாளுமன்றத்துக்கு அப்புறம் என்ன வரும்னா நீதித்துறை வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நாடாளுமன்றம். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றக்கூடியது. ஸோ இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து 3 பகுதிகள் இருக்காங்க. ஒன்று வந்து குடியரசுத் தலைவர், ரெண்டாவது வந்து மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபான்னு சொல்றோம், மூணாவது வந்து லோக்சபா மக்களவை. ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் வந்து நம்மளுடைய நாடாளுமன்றம். இப்போ மாநிலங்களவை அண்ட் மக்களவை, அதாவது மாநிலங்களவையை தான் மேலவைன்னு சொல்றோம், ராஜ்யசபா தான் மேலவை, லோக்சபா தான் கீழவை. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய சட்டமன்றம் வந்து ஈரவை சட்டமன்றம்னு சொல்றோம். ஏன்னா நம்மள்ட்ட மேலவையும் இருக்கு கீழவையும் இருக்கு. அதனால இந்தியாவில் ஈரவை சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. சரி, மாநிலங்களவை பற்றி பார்க்கலாம். ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா வந்து எந்த ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 80. ஸோ அப்போ இருக்கிறதுலையே இந்த 2 அவையிலேயே நிரந்தரமான அவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவை தான், ராஜ்யசபா தான். ஸோ அப்போ கலைக்க முடியாத அவைங்கிறது ராஜ்யசபா. இதில் மாநிலங்களவையோட பிரதிநிதிகள்லாம் இந்த மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவில் இருப்பாங்க. 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 250 பிரிக்கிறாங்க. எப்படின்னா 238 நபர்கள் வந்து ஸ்டேட்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரியில இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினர்கள்னால மறைமுக தேர்தல் வச்சு செலக்ட் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? மிச்சம் இருக்க அந்த 12 பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடியரசுத் தலைவர் மூலமாக நியமனம் செய்யப்படக்கூடியவங்க. அப்போ டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கரண்டா 245 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 229 + 12 + 4. மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா 89. ஸோ 80 வந்து ராஜ்யசபா பத்தி சொல்லுது, மாநிலங்களவை தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 89. சரி, இப்போ மாநிலங்களவை பிரதிநிதிகளா இருக்கணும் அப்படின்னா என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு நிரம்பி இருக்கணும், அரசாங்க ஊதியம் பெறக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மனநிலை சரியில்லாதவரோ பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது, மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ அவர் உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒன்லி நீங்க மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கணும். இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். அது 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா ஓய்வு பெற்றுவாங்க. அப்புறம் வந்து அந்த காலி இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் நிரப்புவாங்க. இப்படிதான் வந்து போகும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை. அண்ட் துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுகிறார். யாரு? துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பதவிக்காலம் பத்தினது. அடுத்து இவங்களுக்கான தேர்தல் ஏற்கனவே சொன்னோம், மறைமுக தேர்தல் நடைபெறும். அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, எம்எல்ஏஸ் இருக்காங்களே, நம்ம தேர்ந்தெடுத்தோலையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இந்த மறைமுக தேர்தலில் ஓட்டு போட்டு இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, நிதி மசோதாவில் திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. மற்ற மசோதால இவங்க திருத்தம் செய்யலாம், நிராகரிக்கலாம், பட் நிதி மசோதான்னு வர்றப்போ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. அப்புறம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இது வந்து நிதி மசோதாவுக்கு. மாநிலங்களவை ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். ஓகேவா? அறிமுகப்படுகிறது மக்களவையில, பட் சட்டமா மாறுறது வந்து மாநிலங்களவை ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறமா தான். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும், இல்லைன்னா அதுவே டைரக்டா சட்டமா மாறிடும். மாநிலங்களவையில சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை, நிராகரிக்கலாம். சட்ட திருத்தத்துக்கு நிராகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களவை பார்க்க போறோம், லோக்சபா. இதை பத்தி ஆர்டிகிள் 81ல சொல்றாங்க. 80ல ராஜ்யசபா பத்தி சொல்றாங்க, 81ல லோக்சபா. இவங்க மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மக்களவை உறுப்பினர்கள். இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 552 உறுப்பினர்கள் வந்து மக்களவையில இருப்பாங்க. அண்ட் 530 இந்த 552ல 530 வந்து மாநிலங்களிலிருந்தும் ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். ஸோ இப்போ நம்ம மக்களவையில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 545 பேர் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க.
இவங்களுக்கான தகுதிகள் வந்து 84 ஆர்டிகிள் 84 சொல்லப்படுது. எப்பயும் போல குடிமகனாக இருக்கணும், 25 வயசு பூர்த்தி அடைஞ்சவர்களாக இருக்கணும், வாக்காளர் பட்டியலை இடம்பெற்றிருக்கணும். அதே மாதிரி நடுவண் அரசு மாநில அரசில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம்தான். நெருக்கடி நிலை ஏற்பட்டுச்சுன்னா இவை மேலும் ஒரு ஆண்டிற்கு நீட்டிக்க முடியும் இவங்களோட பதவி காலத்தை. அந்நிலை முடிவுற்ற பிறகு 6 மாதத்திற்குள்ள மேல் பதவியில் நீடிக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு மேலே இவங்க பதவியில் நீடிக்கக்கூடாது, 5 வருஷம்தான். அடுத்து தகுதி நீக்கம். ஸோ ஆர்டிகிள் 102 சொல்றாங்க எப்படி இவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம்னா 2 விஷயம். ஒன்று வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 195 படி தகுதியின்மை 5 ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி தகுதி நீக்கம் செய்கிறாங்க பாருங்க. தேர்தலில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தகுதி நீக்கம் செய்யலாம். 2 ஆண்டிற்கு மேல் நீதிமன்றத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம். தேர்தல் செலவு கணக்குகளை உரிய காலத்தில் காட்டாம இருந்தாங்கனாலும் தகுதி நீக்கம் நடைபெறும். ஊதிய பதவியில் இருந்தால் வேற ஏதாவது சேலரி வாங்கக்கூடிய ஒரு வேலை பண்ணா இவங்களை தகுதி நீக்கம் பண்ணலாம். 1 இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தகுதியின்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்து கட்சி தாவல். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா இவங்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த கட்சி தாவல்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கட்சி தாவல் காரணமாக பதவி நீக்கம் செய்யும் தகுதி சபாநாயகருக்கே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அடுத்து தேர்தலுக்கு வரும். தேர்தல் எப்படி நடக்கும்? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்புறம் வந்து தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான். 18 வயசு நிரம்பி எல்லாருமே ஓட்டு போட்டு மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. செயல்பாடுகள். மக்களவை உறுப்பினர்கள் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா மசோதாவையும் மக்களவையில் அறிமுகம் செய்வாங்க, அதை விவாதம் செஞ்சு அதை நிறைவேற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நிதி மசோதா உட்பட எல்லா மசோதாவுமே மக்களவையில் அறிமுகம் செய்யக்கூடிய உரிமை இவங்களுக்கு இருக்கு. அப்புறம் குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களோட பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்கிறதுக்கான அதிகாரமும் மக்களவை உறுப்பினர்களுக்கு இருக்கு. அப்புறம் அரசியலமை சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் மாநிலங்களவைக்கு சமமான அதிகாரம். ஓகேவா? மசோதா நிறைவேற்றதுக்கான அதிகாரம் மாநிலங்களவைக்கு ஈக்குவலா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம், அதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்து பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை. மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். அப்புறம் சபாநாயகர். நம்ம சொன்னோம் இல்லையா யார் தலைவரா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, சபாநாயகர் தான். ஓகே, ஸோ சபாநாயகர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 93 அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் மக்களவையவே நடத்துவார். தலைமையேற்று நடத்தக்கூடியவர் வந்து சபாநாயகர். இவர் யாரால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த சபாநாயகரை. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் வர்ற வரைக்கும் இவர் இருப்பார் பதவியில். ஸோ இவரோட பதவிக்காலம்ங்கிறது மாறும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட 2 அவையின் கூட்டத்தொடர் இருக்குமே தலைமை பொறுப்பு வந்து சபாநாயகர் தான் இருப்பாரு. அதே மாதிரி மசோதா, அது நிதி மசோதாவோ இல்லை சாதாரண மசோதாவோ அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு தான் இருக்கு. பதவி காலியா இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் வந்து இவரோட வேலையை செய்வார். ஸோ இவரை பற்றின ஆர்டிக்கிள் வந்து 93. அடுத்து நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கிள் 112 என்ன சொல்லுதுன்னா நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லுது. ஏப்ரல் டு மார்ச்ல வந்து வெளியிடுவாங்க. ஸோ எப்பயுமே வருஷத்துல பட்ஜெட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல். இது சொல்றது வந்து ஆர்டிக்கிள் 112ல. அதாவது இந்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் உள்ள நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. அதுதான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து வருஷத்துக்கு 3 தடவை நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், அது வந்து பிப்ரவரி டு மே வரைக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்கிறோம். அடுத்து காப்பந்து அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது அந்த கவர்மெண்ட்டோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் புதிய அரசு வர்ற வரைக்குமே அந்த அரசு வந்து பதவியில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அதுதான் காப்பந்து அரசு, கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கான அதிகாரங்கள், செயல்பாடுகள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நாடாளுமன்றம் என்னென்னலாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டம் இயற்றுதல், ஃபஸ்ட்டு வந்து சட்டம் இயற்றுறது, நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறது, வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பொதுமக்களோட குறையை வந்து போக்குறது, வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குறது, சர்வதேச உறவுகள் ஏற்படுத்துறது, உள்நாட்டு கொள்கைகளை விவாதிக்கிறது. ஸோ இது எல்லாமே நாடாளுமன்றத்திற்கான அதிகாரங்கள். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் வருது, இம்பர்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரை பற்றி ஏதாவது குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை கூட நாடாளுமன்றம் தான் விசாரிப்பாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கை, இவங்க எல்லாத்தையுமே சட்டப்படி பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரமும் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இஸ்ரேலில் வந்து நெசட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெர்மனியில் வந்து பண்டஸ்டாக், ஜப்பானில் டயட்னு சொல்கிறோம், நார்வேல ஸ்டோட்டிங், நேபாளத்தோட நாடாளுமன்றம் வந்து ராஷ்டிரிய பஞ்சாயத், பாகிஸ்தானில் தேசிய சபை, ரஷ்யாவில் டூமா, அமெரிக்காவில் காங்கிரஸ், தென்னாப்பிரிக்காவில் நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி சபை. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு நாட்டோட நாடாளுமன்றங்களின் பெயர்கள். அடுத்து மசோதாக்கள். ஸோ என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் இருக்குது, அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரண மசோதா. இந்த மசோதா வந்து மாநிலங்களவையும் மக்களவை ரெண்டையுமே கொண்டு வருவாங்க. ஓகேவா? மாநிலங்களவையோ அல்லது மக்களவையிலோ கொண்டு வரலாம். இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்ட பின் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அது ஒரு சாதாரண மசோதாவா இருந்தா. இப்ப 2 அவையில கொண்டு வந்திருக்காங்களே, அப்ப 2 அவையிலுமே கருத்து வரும். ஸோ இந்த கருத்து ஒற்றுமையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவை சட்டமா மாத்துவாங்க. அப்படி ஒற்றுமை ஏற்படலை அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா ஜாயிண்ட் சிட்டிங்கை ஏற்படுத்துவார். 2 பேரையும் உட்கார வச்சு அதை பத்தி விவாதம் செஞ்சு அதுக்கப்புறமா அது சட்டமா மாறும். ஓகேவா? இது சாதாரண மசோதாவுக்கு. அடுத்து பண மசோதா, ரொம்ப முக்கியமானது, மணி பில். இது ஆர்டிக்கல் 110 சொல்லியிருக்காங்க பண மசோதாவை. ஃபர்ஸ்ட் இதை மக்களவையில தான் கொண்டு வருவாங்க. அது மக்களவையில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படிங்கிறத யார் தீர்மானம் செய்வானா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சபாநாயகர் தான் தீர்மானம் செய்வார். இவர் சொல்ற முடிவு தான் கடைசியா இருக்கும். ஓகேவா? ஸோ பண மசோதாவா இல்லையான்னு தீர்மானம் செய்தவர் மக்களவையோட சபாநாயகர். ஓகேவா? இப்போ மக்களவையில் இயற்றிட்டாங்க அந்த பண மசோதாவை அப்படின்னா மாநிலங்களவைக்கு பரிந்துரைக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட டிசிஷனை வந்து 14 நாட்களுக்குள்ள அவங்க திரும்ப சொல்லணும். குடியரசுத் தலைவருமே அப்படிதான், அவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புறாங்கன்னா 14 டேஸ்க்குள்ள அவர் வந்து ரிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் மாநிலங்களவையும் அவங்க 14 நாளுக்குள்ள மக்களவைக்கு திருப்பி அதை அனுப்புவாங்க. மக்களவை வந்து இந்த பரிந்துரையெல்லாம் செஞ்சுட்டு அது ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மணி பில் வந்து எப்படி சட்டமாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இதோட வந்து நாடாளுமன்றம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.